சென்னையில் நடைபெற்ற பாஜக செயற்குழு கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. முழு விவரங்களை தர இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், என்னென்ன 7 தீர்மானங்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன விவரங்கள்? சென்னை வானகரத்தில் நடைபெற்று வரக்கூடிய பாஜகவின் சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதன்படி முதல் தீர்மானமாக தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தும், தொடர்ந்து மத்திய அமைச்சரவையில் தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன் அவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தும் முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. 2வது தீர்மானத்தை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்கள் தொடர்பாக கள்ளச்சாராயம் குறித்து 67 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து 2வது தீர்மானத்தை பாஜகவின் சிறப்பு செயற்குழுவில் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். மேலும் நதிநீர் உரிமை தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவோம் என்று கூறி வரும் கேரள அரசின் அடாவடித்தனத்தை கண்டிப்பதுடன் அதை வேடிக்கை பார்க்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மெத்தன போக்கை சுட்டிக்காட்டுவதாகவும் குறிப்பிட்டு சிலந்தியாறு, பாலாறு உள்ளிட்டவற்றின் குறுக்கே அணைகள் கட்டப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி 3வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மேலும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமான வாக்குறுதிகளை முழுமையாக திமுக நிறைவேற்ற வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை வழங்கியிருந்த நிலையில் அவற்றை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறியவாறு அரசு ஊழியர்களுக்கான வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். 5வது தீர்மானமாக போதைப் பொருள் கடத்தல், விற்பனை உள்ளிட்டவற்றில் காவல்துறையினர் பாரபட்சமாக நடந்து கொள்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது 5வது தீர்மானத்தையும் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து போலீசிற்கு இணையான காவல்துறை என்ற பெருமையினை பெற்ற தமிழக காவல்துறை மீண்டும் அந்த பெருமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலும் பாராளுமன்றத்தில் செங்கோல் அவமானப்படுத்தப்பட்டது தொடர்பாகவும் முன்னாள் நீதிபதி சந்திர அவர்களின் அறிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.